மக்களை நலமா என்று கேட்கும் முதலமைச்சர் தமிழக ஜீவாதார உரிமைகள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு வாய் திறந்து விளக்கம் சொல்லாமல் மௌனமாய் இருப்பது ஏன்? நீதிமன்றங்கள் கண்டனத்தின் மூலம் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக தொடர தார்மீக உரிமை இழந்துவிட்டார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. மதுரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று தமிழக அரசு திட்டங்களால் பயனடைந்தவர்களை தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்க நீங்கள் நலமா என்ற திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இது குறித்து தனது கருத்தை தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் நலமா என்று கேட்கும் முதல்வரே, அனைத்து நலத்திட்டங்களையும் நின்று போச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் உயர்ந்து போச்சு, விலைவாசி முன்னை தொடர்கிற வகையிலே எங்கு காணினும் போதைப் பொருள் புழக்கத்தால் என்று அவல நிலைக்கு தமிழகம் ஆளாச்சு, தமிழக வாழ்வாதார உரிமை பறிபோச்சு என்று இப்படி வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்ட உங்கள் விடியாட்சி மக்கள் நலமாக இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். தேர்தலுக்கு தேர்தல் மட்டுமே நீங்கள் நலமா என்று கேட்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இன்றைக்கு மக்கள் நீங்கள் கொடுத்த 520 வாக்குறுதிகளில் நிறைவேற்றாத வாக்குறுதிகளில் எத்தனை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாடாளுமன்றத்திற்கு 100 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறேன், அதில் எத்தனை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே மனிதநேயம் உள்ள, மனசாட்சி உள்ள மனிதராக இருப்பவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இன்றைக்கு நீங்கள் மறந்துவிட்டு நீங்கள் நலமா என்று கேட்டால் அவர்கள் எப்படி நலம் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் எங்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் நேற்றைய தினம் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் நலமா என்று முதல்வர் கேட்பதிலே, நமக்கு வாக்களித்த மக்களை, பொதுமக்களை கேட்பதிலே இதை ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஆனால் நாம் சிந்தித்து பார்க்கிறோம், போதைப்பொருள் இன்றைக்கு உலகளாவிய அளவிலே சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னனாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாபர் சாதிக்கு நீங்கள் திமுக பதவி பொறுப்பை வழங்கி அலங்கரிக்கிறீர்கள். உள்துறை கையில் வைத்திருக்கிற முதல்வர் இதுவரை மக்களுக்கு எந்த விளக்கமும் சொன்னார். காவிரியிலே மேகதாது அணை கட்டுவோம் என்று அந்த கர்நாடக அரசு சீதாராமையா முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் நிதிநிலை அறிக்கையிலே பணம் ஒதுக்கீடு செய்தால் அது குறித்து இதுவரைக்கும் நீங்கள் வாய் திறக்கவில்லை, விளக்கம் சொல்லவில்லை. முல்லை பெரியாறிலே இன்றைக்கு புதிய அணை கட்டுவோம் என்று கேரள முதல்வர் சொல்வது குறித்து நீங்கள் எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை. பாலாறிலே ஜெகன்மோகன் அணை கட்டுவோம் என்று சொல்வதையும் தடுத்து நிறுத்துவதற்கு எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கவில்லை. இப்படி தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைக்கும், தமிழகத்திலே கெட்டுப்போன சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கும், போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கும், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று தமிழகம் இன்றைக்கு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறதை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கும், விண்ணை முட்டுகிற விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கும், அரசின் நலத்திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கும் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் நீங்கள் நலமா என்று கேட்டால் எப்படி மக்கள் பதில் சொல்வார்கள் என்பதுதான் இன்றைய கேள்வி. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உங்களுடைய அரசு இன்றைக்கு அதிகார மையப்புள்ளியாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு கண்டித்திருக்கிறது, கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நீங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி மத சுதந்திரத்திலே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற சுதந்திரத்தை மீறி இருக்கிறீர்கள், பேச்சுரிமையிலே மீறி இருக்கிறீர்கள், மத சுதந்திரத்திலே மீறி இருக்கிறீர்கள் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.
நேற்று தினம் உயர்நீதிமன்றமும் உதயநிதிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு நீதி அரசர் அனிதா சுமந்த் அவர்கள் அதிகாரத்திலே இருப்பவர்களுக்கு கொள்கை வேறுபாட்டில் இருக்கலாம், முழுமையான புரிதலுடன் அது இருக்க வேண்டும், ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும், தவிர எந்த நம்பிக்கைக்கும் அழிவை ஏற்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது. இதை மாண்புமிகு நீதி அரசர்கள் அவர்கள் இதை தெரிவித்திருக்கிறார்கள். பொது இடங்களிலே அமைச்சர்கள் எம்பிக்கள் தெரிவிக்கும் கருத்துகள் உண்மையான விவரங்கள் அடிப்படையிலே துல்லியமானதாக இருக்க வேண்டும். ஒருவர் எந்த கொள்கையை பின்பற்றுவராக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலேயே கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நீதி அரசர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிற வகையில் ஒரு பொறுப்புள்ளவர் செயல்படலாமா என்று உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கும் பிறகும் அவர் எப்படி அமைச்சர் பதவியிலே நீடிக்கிற தார்மீக உரிமையை பெறுகிறார்? ஆகவே கண்டனத்துக்கு உள்ளான அமைச்சர் அவர்கள் தார்மீக உரிமையை இழந்துவிட்டார் என்பதுதான் இன்றைய அரசியல் அறிஞர்கள் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய, அவர் அதிகார மையத்தினுடைய முக்கிய பிரமுகர், அதிகார மையத்தினுடைய மையமாக அவர் இருக்கிற காரணத்தினால இது குறித்து வாய் திறக்க, இது குறித்து விளக்கம் சொல்ல, இது குறித்து விவரம் சொல்ல நீங்கள் மாண்பு முதல்வர் அவர்கள் முன் வருவீர்களா? ஏன் அது குறித்து உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை, விளக்கம் சொல்ல முடியவில்லை, விவரம் சொல்ல முடியவில்லை? மக்களிட்ட நீங்கள் நலமா என்று கேட்பதற்கு முன்பாக இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு காண்பேன் என்கிற சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் தவறுவதன், அந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் தொடர்ந்து தவறி வருவதன் காரணம்தான் தமிழக மக்களுக்கு தெரியவில்லை. அதை இதற்கெல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்லாமல் மௌனம் சாதித்து மௌனமாக அதை கடந்து சென்றாலும் தமிழக மக்கள் நிச்சயமாக உறுதியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பதிலடி தருவார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.